உங்கள் மனம் முழுவதும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உங்கள் மனசுகிட்ட அமைதியாக இரு என்று சொன்ன உடனே எந்த சாக்குப்போக்கும் இல்லாமல் அது அமைதியாகி கவனம் செலுத்து என்று சொன்னால் ஒரு அம்பு போல உங்கள் இலக்கை நோக்கி சென்றால் நீங்கள் என்னவெல்லாம் சாதிக்க முடியும்? இது ஒரு கனவு இல்லை, இது ஒரு கலை. அந்த கலையைத்தான் இன்று நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். போராட்டம் வெளியிலே என்று நினைக்கிறோம். வாழ்க்கை கடினம், சூழ்நிலை சரியில்லை, மற்றவர்கள்தான் தடையாக இருக்கிறார்கள் என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், போர் வெளியுலகத்துடன் இல்லை, போர் உங்கள் மனதுடன்தான். நீங்கள் ஒரு முக்கியமான வேலையில் அமர்ந்தவுடன் மனம் பழைய சண்டையை நினைவூட்டுகிறது. இல்லாத ஒரு பிரச்சினை கவலை கொடுக்கிறது. படிக்கும்போது மொபைலை நோக்கி இழுக்கிறது. தைரியம் தேவைப்படும்போது பயம் காட்டுகிறது. உங்களின் மிகப் பெரிய எதிரி உங்களின் தலைக்குள்ளேயே இருக்கிறான். மனம் ஏன் இப்படி செய்கிறது? மனம் ஒரு குரங்கை போல ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவிக்கொண்டே இருக்கும். அதற்கு திசை இல்லை, இலக்கு இல்லை, அது எங்கும் நிம்மதியாக இருக்காது. காலையில் எழுந்தவுடன் மொபைல், வீடியோ, சோஷியல் மீடியா, நம்மளை இன்னொருவர் கூட கம்பேர் பண்றது, அத நினைச்சு கவலை. இப்படியே நாள் முழுவதும் மனம் சிதறுகிறது. அதனால்தான் பலர் சொல்கிறாங்க, என்னால் கவனம் செலுத்த முடியல, என்னால் நினைப்பதை செய்ய முடியல. சயின்ஸ் என்ன சொல்லுதுனா, மனம் என்பது பழக்கங்களின் தொகுப்பு. நீங்கள் தினமும் என்ன சிந்திக்கிறீர்களோ அதே சிந்தனை உங்கள் மூளையில் ஆழமாக பதிகிறது. அதே பாதையில்தான் மனம் மீண்டும் மீண்டும் ஓடுகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் சுமார் 60,000 எண்ணங்களை சிந்திக்கிறோம். அதில் 90% நேற்றைய எண்ணங்களே. அதே எண்ணங்கள், அதே பழக்கங்கள், அதே வாழ்க்கை. புதிய வாழ்க்கை வேண்டுமென்றால் முதலில் மனம் புதிதாக வேண்டும். மனம் உங்கள் எஜமானனல்ல, அது ஒரு கருவி. நீங்கள் எஜமானராக மாறும் வரை மனம் உங்களை ஆட்டிப்படைக்கும். நீங்கள் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டால் அதே மனம் உங்கள் மிகப்பெரிய துணையாக மாறும். புத்தர் சொன்னார், யார் தன் மனதை வென்றாரோ அவர் முழு உலகத்தையும் வென்றவர். மனதை கட்டுப்படுத்த 5 எளிய முறைகள். நம்பர் 1, பிரம்ம முகூர்த்தத்தில் முழிக்கிறது. அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை மனம் மிகவும் அமைதியாக இருக்கும். இந்த நேரத்தில் எழுந்தால் கவனம், தெளிவு, மன உறுதி அதிகரிக்கும். காலையை வென்றவன் நாளை வெல்வான். நம்பர் 2, சுவாசம் மூலம் மனக்கட்டுப்பாடு. சுவாசமும் மனமும் இணைந்தவை. பிராணாயாமம் போன்ற சுவாச பயிற்சிகள் மனதை அமைதியாகவும் கீழ்ப்படிதலாகவும் மாற்றும். ஒவ்வொரு நாள் காலையிலும் 10 நிமிடங்கள் போதும். நம்பர் 3, தேவையற்ற எண்ணங்களை வெட்டுதல். எதிர்மறை எண்ணம் வந்தவுடனே உங்களுக்குள் நில், போதும் என்று சொல்லுங்கள். உடனே வேறு பயனுள்ள செயலில் ஈடுபடுங்கள். மீண்டும் மீண்டும் செய்தால் மனம் உங்கள் கட்டளையை கேட்க பழகும். நம்பர் 4, மௌன தியானம், மைண்ட்ஃபுல்னஸ். எண்ணங்களை நிறுத்த முயற்சி செய்ய வேண்டாம். வரட்டும், போகட்டும், நீங்கள் பார்வையாளராக இருங்கள். மனம் மௌனமாகும்போது கவனம் மிக கூர்மையாகும். நம்பர் 5, சங்கல்ப சக்தி. உங்களுக்கு ஒரு சிறிய விதி செட் பண்ணுங்க. 7 நாட்கள் தவறாமல் பின்பற்றுங்கள். உதாரணத்துக்கு, காலை 5 மணிக்கு எழுதல். காலை 9 மணி வரை மொபைல் போன் யூஸ் பண்ண மாட்டேன். தினமும் 15 நிமிடம் தியானம் செய்வேன். இத மாதிரி 1 இல்ல 2 ரூல்ஸ். நீங்கள் உங்களுக்கே கொடுத்த வாக்கை நிறைவேற்றும்போது மனம் உங்களை மதிக்கத் தொடங்கும். முடிவாக, மனதை வெல்வது ஒரே நாளில் நடக்காது. ஆனால் இன்று தொடங்கினால் ஒரு நாள் நீங்க மாறுவீர்கள். மனம் அமைதியாக இருந்தால் வாழ்க்கை அழகாகிறது. மனம் தெளிவாக இருந்தால் எதுவும் சாத்தியமில்லாதது இல்லை. மாற்றம் வெளியே இல்லை, உங்களுக்குள்ளதான் வரவேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.